எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம சேனல் 26ஆம் தேதி ஹேக்கர் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வந்தோங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கூகுள் அக்கௌண்ட்டையும் நம்மளோட யூடியூப் சேனலையும் ரெக்கவர் பண்ணோங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். யூடியூப்லேருந்து எல்லா வீடியோவையும் எடுத்ததுனால இப்போது நான் போடுற வீடியோ எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு லைக்கும் ஷேரும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கோம். எக்ஸில் நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் ஆனதுக்காக நம்ம கூகுளை காண்டாக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம கூகுளை யூடியூப் வழியால் காண்டாக்ட் பண்ண முடியாது. வேறு எந்த வழியிலையும் காண்டாக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் எக்ஸ் போயிட்டு அங்கே ஒரு போஸ்ட்டு போடணும். யூடியூப் டீம் டேக் பண்ணி போஸ்ட்டு போடணும். நான் ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால பதட்டத்தில் எதை டேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் டேக் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டு ஹேக் ஆகி என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டும் கூகுள் அக்கௌண்ட்டும் போயிடுச்சு அப்படின்னு ஒரு போஸ்ட்டு போட்டேன். அதுக்கு ரிப்ளை மெயிலாக அவங்க சொன்னது, உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டோட லிங்க்கை ஷேர் பண்ண சொன்னாங்க. நீங்கள் எப்போதும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க நமக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அவங்க லிங்க்கையும் ஃபாலோவும் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் உடனே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். யூஆர்எல்லும் அதுக்கு கீழேயே மென்ஷன் பண்ணி போஸ்ட்டு போட்டுட்டேன். உடனே 1 ஹவரில் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. மெசேஜில் உங்கள் மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட தான் கூகுள் அக்கௌண்ட்டும் இல்லை, ஹேக்கர் கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டானே, அதனால் நம்ம வேறு ஒரு மெயில் ஐடி தான் கொடுக்கணும். நம்ம அந்த மெயில் ஐடியை கொடுத்தா அவங்க ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அந்த ஃபார்மை எல்லாரும் எடுக்க முடியாது. அந்த ஃபார்மை அவங்க கூகுள்லேருந்து அனுப்புனா தான் நாம் அதை அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபார்ம் பேர் ஹைஜாக்கிங் ரிப்போர்ட் ஃபார்ம். அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி 72 ஹவர்ஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ஹைஜாக்கிங் ஃபார்ம். ஏற்கனவே ஹைஜாக் ஃபார்மில் ஃபில் பண்ணி ஆல்ரெடி நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. அந்த மெயில் ஐடியை தான் சைன்இன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த மெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மெயில் ஐடியை தான் ஹேக் பண்ணிட்டானே, அதனால் உங்ககிட்ட வேறு மெயில் ஐடி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா புதுசாக ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபார்மில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நேம் கேட்குறாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம் கொடுத்தீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக சேனல் ஐடி கேட்குறாங்க. சேனல் ஐடினா என்னென்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுனா நம்மளோட தோப்புத்துறை தோழி சேனல். இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம சேனலோட லிங்க்கு. இதோ இருக்குது பாருங்கள். இது மட்டும்தான் நம்ம சேனலோட ஐடி. யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதுதான். நம்ம சேனலில் ஹேக்கர் லைவ் வீடியோ போட்டதுனால நம்ம சேனலை தூக்கிடுவாங்க. அதனால் நமக்கு சேனல் ஐடி எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்காவது லிங்க் அனுப்பியிருப்பீங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் ஏதாவது ஒன்றில் அனுப்பியிருப்பீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ அதுலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். அந்த சேனல் ஐடி கண்டுபிடிச்சி அப்படியே அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இமெயில் அட்ரஸ். அதாவது நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கிறது யூடியூப் அக்கௌண்ட்டு மெயில் ஐடியான்னு கேட்பாங்க. நம்ம பர்சனல் ஐடியிலேருந்து போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஐடி தான் ஹேக் பண்ணிட்டாங்களே, அதனால நம்ம அந்த இடத்துல நோ தான் கொடுக்கணும். இப்போ அடுத்ததாக யூடியூப்பில் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு இமெயிலு எது சைன்இன் பண்ணியிருக்கோன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஹேக்கான இமெயில் ஐடியை தான் அதில் நீங்கள் போடணும். இப்போ அடுத்ததாக இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. இப்போ அதில் நம்ம இப்போ என்ன இமெயில் யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததாக டு யூ ஹாவ் ஏ ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சேனலில் ரெக்கவரி அட்ரஸும் ஃபோன் நம்பரும் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். ஆனால் இப்போ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஹேக்கர் தான் ஆல்ரெடி எல்லாத்தையும்
ஹேக் பண்ணி மாற்றியும் வச்சுருப்பான். ஃபோன் நம்பரு, ரெக்கவரி பண்ணுற நம்பரு எல்லாத்தையும் மாற்றிட்டான். அதனால் நம்ம இதில் இப்போ நோ தான் கொடுக்கணும். இப்போ அடுத்ததாக ப்ளீஸ் ஷேர் ஆஃப் த ஐடி ஆஃப் த வீடியோ தட் யூ பப்ளிஷ்ட் மோஸ்ட் ரீசெண்ட்லி ஆர் இட்ஸ் டைட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோட ஐடி கேட்குறாங்க. நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டதை யாருக்காவது அனுப்பியிருப்போம். அதில் வீடியோ டைட்டில் போடலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உள்ள லிங்கை எடுத்துகிட்டு வந்து கூகுளில் யூடியூப் வீடியோ ஐடி ஃபிண்டர் அப்படின்னு போட்டு அந்த லிங்கை தொட்டு லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டோமோ அந்த லிங்கை தொட்டு இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. கெட் யூடியூப் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அவங்க ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஆர் யூ பார்ட் ஆஃப் த யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, அதனால் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதில் ஒரு சப் கேட்டகரி கேட்பாங்க. நம்ம சேனல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட் எல்லாரும் யூடியூப் சேனலுக்கும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கோம். ஸோ எஸ் தான் கொடுக்கணும். இப்போ அடுத்ததாக ஆட்சன்ஸ் பப்ளிக் ஐடி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் யூடியூப் அக்கௌண்ட்டும் ஒரே மெயில் ஐடியில் தான் போட்டிருக்கோம். நமக்கான உள்ளரை அக்சஸ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் பியூபி அப்படின்னு போட்டுட்டு 16 டிஜிட் 0 போடணும். 16 டிஜிட் 0 போடணும். இதை நான் எக்ஸுக்கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் இதே மாதிரி போட சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் நம்ம என்ன மெயில் ஐடி போட்டிருந்தோமோ அதோ மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி சேனலுக்கும் இந்த ஒரே மெயில் ஐடி தானான்னு கேட்குறாங்க. அப்படின்னா மல்டி சேனலுக்கும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஒரே மெயில் ஐடியான்னு கேட்குறாங்க. நம்ம வச்சுருக்கிறது ஒரே சேனல் ஒரே மெயில் ஐடி தான், அதனால் நோ கொடுத்துடலாம். நீங்கள் மல்டி சேனல் ஆட்சன்ஸுக்கும் வேறு வேறு மெயில் ஐடினா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் யூ எ கண்டென்ட் ஓனர் வித் ஆக்சஸ் டு த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம அதெல்லாம் வச்சிடல. இது எப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு தனி சாஃப்ட்வேர் இருக்கும். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலை. நம்ம சிஸ்டமில் தான் பண்ணுறோம், அதனால் நோ கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர் அண்ட் ஹவ் யூ அக்சஸ் யுவர் யூடியூப் சேனல். நம்ம எப்போதுமே யூடியூப் சேனலை எந்த டிவைஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த மொபைலில் பிசியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். இப்போ சாம்சங் A10ன்னா சாம்சங் A10 அப்படின்னு போடணும். வெறும் சாம்சங் மட்டும் போடக்கூடாது. எந்த மொபைலை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உள்ள அந்த ஃபுல் நேமையும் எழுத்தோடு நீங்கள் அதில் ஃபில் பண்ணணும். எதையும் மாற்றி பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்ததாக do you access or sign in your channel from any different location or devices in the last 9 months அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லாஸ்ட்டாக 9 மாதத்துலேருந்து வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து உங்கள் மெயில் ஐடியை சைன்இன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நான் 9 மாதத்தில் சைன்இன் பண்ணியிருக்கேன், அதனால் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சைன்இன் பண்ணலைன்னா அதை அப்படியே நோ கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ப்ளீஸ் ஸ்பெசிஃபை த எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து சைன்இன் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இப்போ சென்னையிலேருந்து பண்ணிங்கன்னா சென்னை, திருச்சியிலேன்னா திருச்சி, நாகப்பட்டினம்னா நாகப்பட்டினம். கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ அடுத்ததாக வாட் அதர் டிவைஸ் டிட் யூ யூஸ் டு சைன்இன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த டிவைஸில் சைன்இன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு மொபைலா, பிசிலையா, லேப்லையா எதில் சைன்இன் பண்ணீங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அடுத்தது வாட் இஸ் யுவர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் மொபைல் டேட்டாவா இல்லை ஒய்ஃபைவில் யூஸ் பண்ணிங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒய்ஃபைவில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபைவை கனெக்ட் பண்ணிவிட்டு பிசிலேயோ டிவைஸ்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு வாட் இஸ் மை IP.com அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் போயிட்டு IPv4 IPv6 அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் IPv4
அப்படிங்கிறதுல ஐபி அட்ரஸை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெல் அஸ் எ பிட் அபவுட் த ஹேக்கிங் இன்சிடெண்ட். அப்படின்னா எப்படி ஹேக் ஆனதுங்கிறத நம்ம கரெக்டாக இதில் சொல்லணும். அதாவது நம்மளுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சேன். அப்போ மொபைலை எடுத்து பார்த்தேன். பார்த்தா என்னோடய மெயில் ஐடியில் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்திருக்கு. எல்லாமே லாக் அவுட்டும் ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்துலேயே எல்லாமே நடக்குது. யூடியூப் ஸ்டூடியோ லாக் அவுட் ஆகிடுச்சு. ஒய்டி ஸ்டூடியோ போகிறேன், அதுவும் லாக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்தது கூகுள் அக்கௌண்ட்டு, ஆட்சென்ஸு எல்லாமே ஹேக் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணிட்டான் ஹேக்கரு, யூடியூப்பில் லைவ் போட ஆரம்பிச்சிட்டான். கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறினதுனால யூடியூப்லேருந்து நம்ம சேனலை தூக்கிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட்டு எல்லாம் எப்படி நடந்துச்சு, எந்த நேரம் நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக, அதுவும் ஒரு 1000 லெட்டர்ஸில் நீங்கள் இதை இங்கிலீஷில் ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு 1000 லெட்டர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஃபில் பண்ணி அதை முடிக்கணும். இப்போ அடுத்ததாக, டிட் யூ கிவ் அக்சஸ் டு ஆர் ஷேர் த பாஸ்வேர்ட் டு யுவர் சேனல் ஆர் கூகுள் அக்கௌண்ட் வித் எனி ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாஸ்வேர்டை யாருக்காவது ஷேர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு கொடுத்துக்கங்க. நான் அதில் நோ கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வென் டு யூ திங்க் யூ வேர் ஹேக்டு. ஹேக் ஆகுனது எந்த டேட்லன்னு கேட்குறாங்க. அதில் டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, டிட் யூ யூஸ் விபிஎன் அப்படின்னு கேட்குறாங்க. விபிஎன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. லாஸ்ட் 9 மந்த்தில் நான் யூஸ் பண்ணலை, அதனால் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக, டிட் யூ கெட் எனி இமெயில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ஸ்பான்சரு, அட்வர்டைஸிங் ரெக்வஸ்ட்டு, சஸ்பியஸாக எதுவும் மெயில் வந்துச்சான்னு கேட்பாங்க. நான் அதுக்கு நோ சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, எனி பிராண்டு இல்லைன்னா ஸ்பான்சர்ஸு இவங்க யாரும் எங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு நோ சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிளியர் ஃபைல்ஸு. இது உங்களோட அக்கௌண்ட்டு தானான்னு ப்ரூஃப் கிளியர் பண்ணுறதுக்காக உள்ளது. நீங்கள் எதை கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக அக்ரி டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஐ ஆத்தரைஸ் கொடுத்துருங்க. செக் பாக்ஸ்லேயும் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட்டை கொடுத்துருங்க. உடனே அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகிடும். இதை முடிச்சுட்டு இதுக்கு பிறகு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபாலோஅப் மெயில் வரும். ஹைஜாக் ஃபார்மை ஃபுல் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம தான் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு ரீசெட் லிங்க்கு அப்படின்னு லிங்க் வரும். அதாவது நம்ம பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு மெயில் வரும். இந்த மெயில் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா புது விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் புது பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். நீங்கள் எப்போதும் போல் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ரெக்கவரி ஆப்ஷனில் ஃபோன் நம்பர் நீங்கள் 2 நம்பரு 3 நம்பர் எல்லாம் மாற்றிக்கலாம். பாஸ்கி மாற்றிக்கலாம். இதெல்லாம் செஞ்சதும் அக்கௌண்ட்டு ரெக்கவரி ஆகும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நம்ம யூடியூப் சேனல் போகணும்னா அங்கே பிகின் அப்பீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காண்பிக்கும். அதை அப்பீல் பண்ணணும்னா யூடியூப் மெயில் ஐடி கேட்கும். அதாவது அசோசியேட் ஆகியிருக்க மெயில் ஐடி கேட்கும். அதில் என்ன நடந்துச்சு, எதனால் உங்கள் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆணுச்சு, எதனால் உங்கள் யூடியூப் உங்கள் சேனலை தூக்குனாங்கன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அதுவும் 800 லெட்டர்ஸில் கொடுக்கணும். அப்படியும் அவங்க பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு ஹைஜாக் ஃபார்ம் அனுப்புவாங்க. அதுவும் 48 ஹவர்ஸில் அனுப்பணும். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஆனால் எல்லாமே இருக்கும். அதாவது ஆட்சன்ஸ் ஐடி கிடச்சிருக்கும். நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது. அதனால் ஆட்சன்ஸ் ஐடி 00ன்னு போட்டிருப்போம். ஆனால் இப்போது ஐடி கிடச்சதுனால அது ஐடி எடுத்துகிட்டு இந்த ஃபார்மில் போட்டிருக்கங்க. இப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டு எப்படி ஹேக் ஆனது, எதனால் ஹேக் ஆனது, நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டோம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்து தான் வீடியோ போட்டோம், ஹேக்கர் தான் எல்லாமே பண்ணினது அப்படின்னு இங்கிலீஷில் போட்டுருங்க. நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் போட்டுக்கிட்டேன். அவ்வளவு தாங்க. நீங்கள் இதையெல்லாம் அனுப்புனதும் பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். உங்கள் அக்கௌண்ட்டு ரெக்கவர் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்.
நம்மளுக்கு கூகுள் அக்கௌண்ட் வந்துருச்சு. நம்மளோட யூடியூப் சேனலே அவங்க எடுத்ததுனால சுத்தமாக போடுற வீடியோ எல்லாமே டவுன் ஆகுது. அதனால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.